பிள்ளையே, இன்று உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். அந்த கேள்வியிலிருந்து நீ இனி ஓட முடியாது. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் இந்த வீடியோ முடிவதில்லை. இன்று நான் சொல்லப்போகும் ஒரு வார்த்தை உன் இருதயத்தை அசைக்கலாம், உன்னை அழ வைக்கலாம், உனக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனாலும் இதை நான் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் நீ தொடர்ந்து தவிர்த்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை இன்று நான் பேசப் போகிறேன். எவ்வளவு நாள் இன்னும் அதிலிருந்து ஓடப் போகிறாய் பிள்ளையே? எவ்வளவு நாள் இன்னும் கொஞ்ச நாள்தான் என்று உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டே இருப்பாய்? எவ்வளவு நாள் இன்னும் அந்த ஒரே பாரத்தை நீ மட்டும் சுமப்பாய்? இன்று நான் உன்னை ஆறுதல் படுத்த மட்டும் வரவில்லை. உன்னை கட்டி போட்டிருக்கும் அந்த பாரத்தை என் முன்னால் இறக்கி வைக்கான் வந்திருக்கிறேன். நீ தவிர்த்து கொண்டே இருக்கும் உண்மையை உன் முன்னால் நிறுத்த வந்திருக்கிறேன். அந்த முகமூடி என்னிடம் வேலை செய்யாது பிள்ளையே. நான் அதுக்கு பின்னால் இருப்பதையும் பார்க்கிறேன். நான் உன்னை குற்றவாளியா நிறுத்த வரல. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்காக நீ இந்த முகமூடியை அணிகிறாய்? மற்றவர்களுக்காகவா? அல்லது நீயே உன் சொந்த வலியை பார்க்க பயப்படுகிறாயா? இன்று இந்த வீடியோவின் முன் முகமூடி தேவையில்லை. நான் உன் உண்மையான முகத்தை பார்க்க விரும்புகிறேன். கண்ணீருடன், உடைந்த இருதயத்துடன், எல்லாவற்றுடன். என்ன மறைத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே? யாருக்கும் தெரியாதது, ஆனா உனக்கு ஒவ்வொரு நாளும் தெரிகிறதே. அதைத்தான் நான் பேசுகிறேன். எத்தனை நாட்களாக அதை தானாக சரியாகிவிடும் என்று தள்ளிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் அது இன்னும் உன்னை விடவில்லை, இல்லையா பிள்ளையே? அதனால்தான் இன்று நான் அதை பற்றி பேசுகிறேன். நீ என்னிடம் மறைப்பதால் அந்த பாரம் போகாது, அது இன்னும் கனமாகத்தான் ஆகும். பிள்ளையே, நீ இன்னும் என்ன தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு மனிதன் தினமும் வேலைக்கு போனான், எல்லோரிடமும் சிரித்து பேசினான். ஆனால் யாருக்கும் தெரியாம ஒரு பாரம் அவ உள்ள வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் சரியாகிவிடும் என்று நினைத்தான். ஆனால் அது சரியாகவில்லை. அவன் மறைப்பதை நிறுத்திய நாள்தான் அவன் விடுதலை ஆரம்பமானது. பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் அந்த நாள் இன்று ஆகலாம். நீ நினைக்கிறாய், இதை தேவனிடம் சொன்னால் அவர் என்னை வெறுப்பார். நீ நினைக்கிறாய், நான் இதற்கு தகுதியற்றவன். கேள், நான் உன்னை முழுவதும் அறிவேன் பிள்ளையே. நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன், நீ அந்த விஷயத்தை என்னிடம் ஒப்புக்கொள்வதற்கு முன்பே. ஆனால் நான் விரும்புவது நீ அதை இருட்டில் மறைக்காமல் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மறைக்கப்பட்ட காயம் ஆறாது. அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் நான் உன் காயத்தை தொட முடியும். இன்று ஓடாதே, மறைக்காதே. என் முன்னால் அதற்கு பெயர் சொல்லு. அதுவே போதும். நான் மீதியை பார்த்து கொள்கிறேன். இன்னொரு உண்மை, ஒருவேளை நீ என்மேல் கூட கோபப்பட்டிருக்கலாம். உன் ஜெபங்களுக்கு பதில் வராத போது, உன் அன்புக்குரியவரை நான் அழைத்து கொண்டபோது, உன் கனவு தூசியாக மாறிய போது, நீ என்னிடம் கேட்டாய், ஏன்? ஆனால் பதில் வரவில்லை. நீ அந்த கோபத்தை உள்ள அடக்கிவிட்டா. ஏனென்றால் நல்ல தேவ பிள்ளைகள் தேவன் மேல் கோபப்பட மாட்டார்கள் என்று நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், கோபமா? அப்படியே கொண்டு வா. பயமா? அதையும் கொண்டு வா. கண்ணீரா? அதையும் கொண்டு வா. என்னிடம் வரும்போது நல்லவனாக மாறி வர வேண்டிய அவசியமில்லை. உண்மையாக வந்தால் போதும். ஆனால் என்னை விட்டு தள்ளி ஓடாதே. தாவீது என்னிடம் கூப்பிட்டான், ஆண்டவரே, எதுவரைக்கும்? யோபு என்னிடம் தன் வலியை கொட்டினான். உன் கோபத்தை மறைக்க வேண்டாம், அதை என்னிடம் கொண்டு வா. நான் உடைந்து போக மாட்டேன். நான் உன் நேர்மையை, என் அமைதியை விட அதிகமாக விரும்புகிறேன். நீ ஒரு காலத்தில் ஒரு விஷயத்திற்காக தீவிரமாக ஜெபித்தாய், ஒவ்வொரு நாளும் கண்ணீருடன். ஆனால் காலம் கடந்தது, பதில் வரவில்லை. மெதுவாக நீ ஜெபிப்பதை நிறுத்திவிட்டாய். இப்போது நீ அந்த கனவை பற்றி பேசுவதே இல்லை. ஏனென்றால் வலி அதிகம். நான் அந்த ஜெபத்தை மறக்கவில்லை. நீ மறந்திருந்தாலும்
நான் அதை இன்னும் கையில் வைத்திருக்கிறேன். நீ நிறுத்திய அன்றே நான் நிறுத்தவில்லை. இன்று மீண்டும் தொடங்கு. வலிமையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரே, நான் இன்னும் நம்புகிறேன். பிள்ளையே, இதை கேட்ட பிறகும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய்விடாதே. இன்று நீ மறைத்து கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்திற்கு என் முன்னால் பெயர் சொல்லு. உன் கோபத்தையும் உன் கேள்விகளையும் என்னிடம் மறைக்காதே. பிறகு ஒரே ஒரு அடி மட்டும் என்னை நோக்கி எடுத்து வை. மீதமுள்ள எல்லா அடிகளிலும் நான் உன்னோடு நடப்பேன். பிள்ளையே, இவ்வளவு நேரம் என்னோடு இருந்து விட்டாய். இனி என்னிடமிருந்து ஓடாதே. என்னிடம் உண்மையாக இரு. இப்போது நான் கேட்பது முழு நேர்மை. என் முன் நில்லு, முகமூடி இல்லாமல். நீ தயாராக இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் இன்னும் மறைக்காதே. என்னிடம் சொல், அப்பா, இது என் நிலைமை, இது என் பாவம், இது என் கோபம், இது என் தோல்வி. நீ இதை சொன்னால் நான் நிபந்தனையின்றி உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். முழு வாழ்க்கையையும் இன்று சரிசெய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்று ஒரு அடி மட்டும் எடு. மீதமுள்ள எல்லா அடிகளிலும் நான் உன்னோடு நடப்பேன். நாளைக்கு தேவையான பலனை நாளை நான் தருவேன். இப்போது என்னுடன் ஜெபியப்பா. நான் இனி மறைக்க மாட்டேன். என் முகமூடியை கழற்றுகிறேன். என் பாவத்தை, என் கோபத்தையும் என் கேள்விகளையும் உம்மிடம் கொண்டு வருகிறேன். என் இழந்த நம்பிக்கையை உம்முன் கொண்டு வருகிறேன். என்னை குற்றவாளியாக அல்ல, உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. நீர் என்னை இன்னும் நேசிக்கிறீர் என்று நம்புகிறேன். நீர் என்னை விட்டுவிடவில்லை என்று நம்புகிறேன். என் பயத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் எதிர்காலத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னால் முடியாததை நீர் செய்ய முடியும் என்பதை நம்புகிறேன். இன்று முதல் நான் தனியாக சுமக்க மாட்டேன். இன்று முதல் நான் மறைப்பதை நிறுத்துகிறேன். உம்முடன் நடக்கிறேன் முழுமையாக, உண்மையாக. என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நம்பி நடக்க எனக்கு பெலன் தாரும். ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட்ல எழுதுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இந்த வார்த்தை இன்று யாருடைய இருதயத்தை தொட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அவர்களோடும் அன்போடு பகிருங்கள். பிள்ளையே, இன்று அமைதியாக தூங்கு. நாளையும் நான் உன்னோடு பேசுவேன்.